ஹாய்ங்க, கனடால காரைக்குடி ஸ்டைல் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லா ஃபங்க்ஷனுமே நான் செலிப்ரேட் பண்ணுவேன். விஜய் வீட்டு செலிப்ரேட் பண்ற ஃபங்க்ஷனும் நான் பண்ணுவேன், எங்க வீட்டு சைடு பண்றதும் பண்ணுவேன். பொங்கலை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேர் சைடும் பண்ணுவாங்க. பட் எனக்கு காரைக்குடி பழக்க வழக்கம் தான் ரொம்ப ஃபெமிலியர் அப்படிங்கறதுனால அந்த டைப்ல தான் செலிப்ரேட் பண்ணுவேன். நம்ம ஊர் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் இங்க லீவ் கிடைக்கிறது கஷ்டம். வீக் டேல வந்தாலும் நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி அன்னைக்கே செலிப்ரேட் பண்ணிடுவேன். இந்த தடவை டியூஸ்டே பொங்கல் வந்ததுனால சண்டேல இருந்தே பிளானிங் ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். நாட்டு காய்கறி எல்லாம் எங்க வீட்டு பக்கம் பண்ணுவாங்க. ஒரு 10 to 12 காய்கறி வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் கோலம், நடு வீட்டு கோலம்னு ஒன்று போடுவாங்க. இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசியை அரைச்சு கோல கூட்டு மாவுன்னு சொல்லி தட்டி வைப்பாங்க. யூஸ்வலா கிரைண்டர் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இட்லி மாவுக்கு போட்டா நல்லா வராது. அதனால வெறும் அரிசியை ஊற வச்சு ஒரு டைம் அரைச்சி எடுத்து அதை வந்து கோலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்க வரும்போது அந்த கிரைண்டர் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல ஒரு 7 years பேக். அப்போ ஒரு டைம் நான் பண்ணேன். அது எனக்கு ஒரு 2-3 years வந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் என்ன பண்ணுவேன்னா, அப்புறம் தான் தோணும் ஐயோ மாவு இல்லையேன்னு அவசரத்துல நான் இடியப் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த மாதிரி கோலம் போடுவேன். அது அவ்வளோ நல்லா வராது. இந்த டைம் முன்னாடியே ஞாபகம் வந்துருச்சு. அதனால இட்லிக்கு இந்த சண்டே ஊற வைக்கும் போதே அரை உலக்கு அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன். அந்த அரிசியை ஃபர்ஸ்ட் எடுத்து லைட்டா தண்ணி தெளிச்சு, தேவையான அளவு தண்ணி தெளிச்சு நைஸா ஆட்டி இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வச்சேன். அதுக்கப்புறமா நம்மளால நல்லா தண்ணி எவாப்ரேட் ஆனதும் உருண்டையா தட்டி காய வச்சுக்கலாம்னு நினைச்சேன். பட் ஸ்டில் எனக்கு வாட்டரியா இருக்கிறதுனால இந்த போர்ஷன்ஸையும் பிரிச்சு பிரிச்சு இந்த மாதிரி காய வச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கையில ரொம்ப ஒட்டாம இந்த மாதிரி உருண்டையா உருட்ட வந்துச்சு. உருட்டி இன்னொரு பேப்பர்ல போட்டு ஒரு நாள் ஃபுல்லா காய வச்சேன். இந்த மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை டப்பால ஸ்டோர் பண்ணிக்கிட்டா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது ஒரு 2-3 years வரும்னு நினைக்கிறேன். இந்த டைப் ஆஃப் கோலம் வந்து பொங்கலுக்கும் பிள்ளையார் நோம்புக்கும் தான் எங்க ஊர் பக்கம் போடுவோம். ஸோ ஐ திங்க் ஒரு 6 times யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மண்டே நைட்டே வந்து கோலம்லாம் போட்டு வச்சிடலாம், அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒர்க் முடிஞ்சதும் இந்த கோலக்கூட்டு மாவை எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துல அது வந்து அப்படி கரைக்க வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஷ்டி துணி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி கோலம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோலம் வந்து காரைக்குடி பக்கம் கல்யாணத்துக்கு, படப்புக்கு, சாமிக்கு வந்து படைப்பாங்க. அதுக்கு அப்புறம் திருவிழா டயத்துல, பொங்கலுக்கு, பிள்ளையார் நோம்புக்கு இதுக்கெல்லாம் போடுவாங்க. யூஸ்வலாக வந்து ஜியாமெட்ரிக்கல் ஷேப் யூஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பிளாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைன்ஸும் டாட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடுவில் இந்த கார்னர்லலாம் வந்து சங்கு, தீபம், ஸ்டார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கோலமாக போடுவாங்க. ஊர்லலாம் சூப்பராக போடுவாங்க. எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் வரும். எப்பயுமே இந்த ஸ்கொயர் வந்து எனக்கு கோணலாக தான் வரும். என்னதான் அளந்தெல்லாம் போட்டாலும் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது. அதோட இங்கே போட வேற கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். சுற்றி சுற்றி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது காயிற வரைக்கும் எல்லார்கிட்ட இருந்து காப்பாற்றுறதும் பெரிய விஷயம். போடும்போது நானே இன்னொரு சைடு அழிச்சு விட்டுருவேன் தெரியாமல். அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு சுமாராக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்குள்ளே காஞ்சிரும் இன்னைக்கே போட்டதுனால. அதனால இந்த தடவை ரொம்ப ப்ரீ பிளான்டா எல்லாமே பண்றேன். அடுத்தது பானை எடுத்து வச்சு கோலம் போடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். சின்னவன் வந்து நானும் போடுறேன் அப்படின்னா, ஆனா வந்து அவன் எல்லோ கலர் போட மாட்டேன், ஒயிட் கலர் தான் போடுவேன் அப்படின்னா. யூஸ்வலா இந்த கோல மாவில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டா எல்லோ கலரில் ஆகும். ஸோ அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி இந்த மாதிரி பானையில் லைன் போடுறது, இந்த மாதிரி கோலம் போடுறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சில கலர்ஸும் யூஸ் பண்ணி சில பேர்லாம் போடுவாங்க. நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிடலாம். பட் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து மஞ்சத்தூள் யூஸ் பண்ணி போட்டு நான் பார்த்துருக்கேன். நானும் அது மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் கல்யாணத்தில் வந்து இந்த கோலக்கூட்டு மாவு சீர்வரிசையாக கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகு கலரில் வாழைப்பழம், தேங்காய் அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக குட்டி குட்டியாக அந்த அரிசி மாவு வச்சு கலர்ஸ் யூஸ் பண்ணி மினியேச்சர்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஆனால் யூஸே பண்ண மாட்டாங்க போல இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே தான் வச்சுருப்பாங்க. நான் அது வந்து அந்த ஷோக்கு தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். பட் அதை யூஸ் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ பானையிலையும் ஒரு வழியாக போட்டுட்டோம். பானையில் போடும்போது என்ன ஆகும்னா வலிஞ்சு கீழே ஊற்றும். அதனால கொஞ்சம் திக்காக வச்சுக்கிட்டு போடணும். இந்த விளக்கு சட்டின்னு இது சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் இது வைப்பாங்க. இதுக்குள்ளே விளக்கு வச்சு கரும்பு, தேங்காய், பனங்கிழங்கு இதெல்லாம் வைப்பாங்க. ஒரு பானையில் வந்து வெள்ளை பொங்கல் வைப்போம், இன்னொரு பானையில் சக்கரை பொங்கல் வைப்போம். ஸோ 2 பானை தான் எனக்கு. அதை முடிச்சுட்டு சரி வெஜிடபிள்ஸ் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய வெட்ட ஆரம்பிக்க சொன்னேன். அவரைக்காய் அண்ட் காராமணி அதெல்லாம் வெட்டியாச்சு. பிளாக்கா வெட்டும் போது தான் எப்பயுமே எனக்கு எப்படி இருக்கும் இந்த பிளாக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். பிளாக்கா கடைசியாக தானே வெட்ட முடியும். ஏன்னா அது வந்து அந்த பால்லாம் ரொம்ப கத்தியில் ஒட்டும், எல்லாமே ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும்னு சொல்லிட்டு மற்ற எல்லா காயும் வெட்டி முடிச்சுட்டு கடைசியாக தான் பிளாக்கா வெட்டுவோம். வெட்டும்போது யூஸ்வலாக எங்கள் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஹரிசாண்டலாக ஒரு நடுவில் ஒரு கட் பண்ணி பைப்பில் காமிப்பாங்க. அந்த காம்பு கிட்ட உள்ள பாலெல்லாம் கீழே ஊற்றணும்னு. இது வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி பறித்து அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பால்லாம் சுத்தமாக எதுவுமே இல்லை. உள்ளே வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய கொட்டையாக இருக்குது பாருங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. யூஸ்வலாக எங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி நல்ல முள்ளாக இருக்கணும். அந்த முள் வந்து டென்ஸாக இருக்கணும். அதோட ஷார்ப் எட்ஜ் வந்து விரிஞ்சிருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரி பிளாக்காக வாங்கினா அது ஒரு நல்ல பிளாக்காயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து வாங்குவாங்க. நானும் அந்த மாதிரி தான் வாங்கினேன். பட் உள்ளே பாருங்கள் இவ்வளோ பெரிய கொட்டை இருக்குது. ப்ளஸ் அந்த சைடில் உள்ள லேயர்லாம் ஏதோ ஒரு பூவோட எதல் மாதிரி இருக்குது. இது எப்படி வரும்னு தெரில. ஆனால் இவங்க வெட்டிட்டு இருக்கும் போதே நான் சைடில் வந்து பிளாக்கா உருண்டைன்னு இங்கே இதில் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட மட்டன் பால்ஸ் மாதிரி. அதுக்கு ஒரு சைடில் தேங்காய், பருப்பு, சீரகம் அதெல்லாம் சேர்த்து வறுப்பாங்க. அதெல்லாம் வறுத்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை எப்படியும் தூக்கியும் போட முடியாது, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேக வச்சுட்டேன். அப்புறம் கருணக்கிழங்கு பாருங்கள், நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இந்த கருணக்கிழங்கு வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், அதனால நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வருவேன்னு. இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆனால் இந்த தடவை காய் வாங்க போகும்போது பார்த்தா கருணக்கிழங்கு பார்த்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் குழம்புக்கு வந்து எனக்கு ஒன்று தான் தேவைப்படும், ரொம்ப தேவைப்படாது. ஸோ ஒன்று மட்டும் அதையும் பிளாக்காவையும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா பாட்டில் வேக வச்சிடலாம்னு சொல்லி ஸ்டீமில் வச்சுட்டேன். டியூஸ்டே மார்னிங் யூஸ்வலாகவே வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போவோம். அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஸ்பெஷலாக பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாரையும் அங்கே உள்ள லேடிஸ் எல்லாரையும் விளக்கேற்ற சொன்னாங்க. நானும் வந்துட்டு ஏற்றினேன். எல்லாரும் சாரி கட்டிட்டு சூப்பராக வந்திருந்தாங்க. நான் வந்து ஜாகர் பேண்ட்டும் இந்த ஜாக்கெட்டையும் போட்டுட்டு போயிருந்தேன். நான் ஈவினிங் தான் பொங்கல் வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளோ காயும் சமைச்சு காலையில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே பருப்பு அண்ட் கத்திரிக்காய் பச்சடிக்கு கத்திரிக்காய், கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து இன்ஸ்டா பாட்டில் குக்கில் போட்டுட்டேன். இன்னைக்கு நல்ல வேலை எனக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது. யூஸ்வலாக லஞ்சுக்கு கூட டைம் கிடைக்காது. அப்படி ஏதோ சாப்பிட்டுட்டு இல்லை 5 மணிக்கு தான் சாப்பிடுவேன் ஈவினிங். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது லக்கிலி. அதனால இன்ஸ்டா பாட்டில் வச்ச பருப்பையும் பச்சடியும் தாளிச்சிட்டு ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு நேற்றுக்கே வேக வச்சுருந்தோம்ல அதையும் வெட்டி வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு துவரங்காய் அண்ட் அவரைக்காயை வந்து வெள்ளை பொரியெல்லாம் தேங்காய் போட்டு பண்ணிட்டேன். யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வந்து இது கூட சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வெள்ளை பொரியெல்லாம் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த எல்லா காயும் சேர்க்கணும், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக பிளாக்காலாம் பார்த்தீங்கன்னா மசாலா இல்லை வந்து கூட்டு தான் பண்ணுவாங்க பொங்கல் அன்னைக்கு. நான் தான் உருண்டைக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் சக்கரவள்ளி கிழங்கு தனியாக வந்து ரெட் பொரியெல்லாம் நான் பண்ணிட்டேன். வத்தல் அண்ட் அப்பளம் பொரிச்சு வச்சேன். பிளாக்கா உருண்டை இந்த மாவை தொட்டு பார்க்க கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. பட் உருட்டி கேர்ஃபுல்லாக அதை வந்து பொரிச்சு வச்சுட்டேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே க்யூரியஸாக தான் இருக்குது. பட் சாமி கும்பிட்டு தானே சாப்பிடணும், அதனால முடிஞ்சளவு கொஞ்சமாக இப்போ எவ்வளோ தேவையோ அது மட்டும் பொரிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னா பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அடுப்பை வந்து திரும்ப ஒரு டைம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு பானையெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். நான் என்ன ட்ரெஸ் பண்ணிக்கலாம் பொங்கலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாரீ இருந்தது. இது கட்டல். ஆக்சுவலி நான் சொல்லியிருப்பேன் இன்னொரு வீடியோவில் கூட, எங்கள் மாமியாரோட 80th வந்து அவங்களுக்கு கிஃப்ட் வந்தது, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த சாரீ தான் கட்டிட்டு கொஞ்சம் ஆன்டிக் செட்டு வாங்கிட்டு வந்தது, அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 3 o'clock போல் பானையை வந்து அடுப்பில் ஏற்றிட்டேன். களைஞ்ச தண்ணி பால்லாம் ஊற்றி சங்கெல்லாம் ஊற்றி வச்சுட்டோம். ஏன்னா 3:15க்கு பசங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ரெடி ஆகும்போது கரெக்டாக பொங்கி வரும். அப்போ அரிசி போட்டுடலான்னு கால்குலேட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்ததும் பால் பொங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சங்கெல்லாம் ஊதி நாங்கள் அரிசி போட்டுட்டோம். நம்மலாம் சின்ன வயசில் சங்கு ஊத கற்றுட்ருப்போம்ல, ஆனால் எனக்கு இப்போ ஊத வர மாட்டேங்குது. நான் முன்னாடிலாம் ஊதுவேன். இப்போ விஜய் தான் எங்கள் வீட்டில் வந்து சங்கு ஊதுறது. பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. சின்னவன் ஓரளவு ட்ரை பண்ணா. நம்ம இந்த ஈவெண்ட்டை தவிர வேறு எதுக்கும் சங்கு ஊத மாட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து அவனுங்க கற்றுக்கிட்டாதான் உண்டு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. நான் பெரிய பானையில் வந்து சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன். அதில் 2 கப் போட்டிருந்தேன். சின்ன பானையில் 3/4 விளக்கு எங்களுக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுனால ஒயிட் பொங்கல் வேற யாருக்கும் கொடுத்து விட மாட்டோம்ல, அதனால கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஒரு வழியாக எல்லாம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டோம். எனக்கு வந்து யூஸ்வலாக இலையில படைச்சு சொலகில் வந்து அதை கொண்டு போய் சாமி கிட்ட வைப்பாங்க வேக வைக்கிற மாதிரி. ஆனால் என்கிட்ட சொலகு கிடையாது, பிளேட்லேயே வைக்கணும். பிளேட்டில் வைக்கிறது வந்து சின்ன இலை இருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் உள்ள இலையே எடுத்துக்கலாம்னு சொல்லி வெளியில இலை வாங்கலை. ஸோ அந்த பிளேட்டில் வந்து நான் எல்லா பிளேட்லேயும் 3 இது படைப்பாங்க. யூஸ்வலாக எப்படின்னா ஒரு இதில் வந்து 3 ஒயிட் ரைஸ் வைப்பாங்க, ஒரு இதில் 1 ஒயிட் ரைஸ் அண்ட் 1 சக்கரை பொங்கல், இன்னொரு இதில் வந்து 3மே சக்கரை பொங்கல். இப்படி தான் 3 இதாக படைப்பாங்க. அதோட காயெல்லாம் எல்லா காயுமே வச்சு குழம்பு எல்லாமே வச்சு பருப்பு ஊற்றி
ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்பளம் மட்டும்தான் வைக்கல, மற்ற எல்லாமே வச்சுட்டேன் இலையிலே. அதுக்கப்புறம் அடுப்பு கிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சூரியனுக்கு படைக்கிறதா அது வந்து ஒரு சம்பிரதாயம். ஸோ தீபம்லாம் காமிச்சு அங்கே கும்பிட்டுட்டு வேவரக்கிற மாதிரி அந்த பிளேட்டில் உள்ளதை எடுத்து கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சு அங்கேயும் சாமிக்கு வந்து தீபம்லாம் காமிச்சு விளக்கேற்றி, விளக்கு சட்டின்னு சொன்னேன்ல முன்னாடியே, அதில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு கரும்பு கிழங்கு தேங்காய் வைக்கணும். தேங்காய் வந்து எங்களுக்கு யூஸ்வலாக நாங்கள் இங்கே வாங்குறது இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆயிடுது, கெட்டு போயிடுது. இம்மீடியட்டாக ஸ்மெல் பண்ணி வாங்கிட்டு வந்து உடைச்சா சம்டைம்ஸ் நல்லா இருக்கும், இல்லாட்டி மோஸ்ட்லி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்த மாதிரி தான் இருக்குது. அதனால நாங்கள் இந்த மாதிரி தேங்காயே வாங்குறது இல்லை, இங்கே திருகுனது தான் வாங்கிக்கிறோம். ஸோ அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே வந்து நான் பிளாக்கா உருண்டை தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவங்க 3 பேரும் 3 இலையிலையும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் விஜய் சாப்பிட்டு முடிச்சதும் நான் வந்து அந்த பிளேட்லேயே சாப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி இலையில வந்து இவ்வளோ காய் வச்சு அட் அ டயத்தில் சாப்பிட்றதுனா எங்கள் வீட்டில் விஜய்க்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்னவன் கொஞ்சம் பிக்கி தான், பட் ஆனால் அந்த பொங்கல் மாதிரி ஒயிட் ரைஸ் வைக்கிறோம்ல, அது அவனுக்கு பிடிக்கும். அது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அது சாப்பிட அவ்வளோ நல்லா இல்லாத மாதிரி யோசிப்பாங்க, பட் அவனுக்கு வந்து அந்த மாதிரி ரைஸ் வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பாக்ஸில் சக்கரை பொங்கல்லாம் போட்டு, ஏன்னா காலையிலேருந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை. நான் மார்னிங் ஃபாஸ்டிங், மத்தியானம் வந்து இந்த பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்றலான்னு இப்போ வந்து 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சக்கரை பொங்கலை பாக்ஸில் போட்டு பக்கத்து வீட்டுக்கெலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். கரும்பு வந்து சின்ன வயசுலலாம் நல்லா நம்ம சாப்பிடுவோம், பட் இப்போ வந்து அது சாப்பிட்டா நாக்கு பொத்து போகுது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதில்ல. சின்னவன் மட்டும் அதை கடிச்சு ஏதோ சாப்பிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஸோ இனிதே பொங்கல் முடிஞ்சிச்சு. உங்களுக்கும் பொங்கல் நல்லா போயிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.